Mangekyo Sharingan. ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட். எங்க பாட்காஸ்ட்ல நாங்க ஃபீமேல் பாட்காஸ்டர் எதிர்பார்க்குறோம். விருப்பப்பட்டவங்க கீழே டிஸ்கார்ட் லிங்க் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். அங்க டிஎம் மட்டும் பண்ணீங்கன்னா அதுக்கு மேல நம்ம கேரி அவுட் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் இட்டாச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் இருக்கிற கிரிட்டிசிசம் பற்றி தான். பொதுவாக யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு 2 ஃபேஸ் காட்டுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நார்மலாக உங்கள் வீடியோக்கு முன்னாடி இருக்கிற ஃபேஸ். இன்னொன்று தப்பு பண்ணால் மாட்டிக்காமல் இருக்கிற இன்னொரு ஃபேஸ். இப்போ இந்த விஷயத்தை பற்றி ஏன் இப்போ பேசணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஊர் இருக்கிற மக்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. அது என்ன கெட்ட பழக்கம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஸ்க்ரீனில் என்ன காமிச்சாலும் அதான் உண்மை நம்பிட்டு அப்படியே அவன் பின்னாடி போயிட்டுருக்கிறது. அப்புறம் என்ன சொன்னாலும் செய்கிறது, கடைசியாக ஏமாந்த போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் யூடியூப்பில் பொதுவாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா, இந்த ஃபுட் ரிவ்யூஸ் பற்றி பார்ப்போமே. ஃபுட் ரிவ்யூஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருப்பாங்க. ஒரு சிலர் உண்மையாக ரிவ்யூ கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் பெய்டாக இருக்காங்க. இப்போ இந்த உண்மையாக கொடுக்குற ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு பட்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக யூடியூப்குள்ளே ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு இதாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வந்த பிறகு இந்த ஃபுட் பிளாகர்ஸ் ரொம்ப எண்ணிக்கையில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா அந்த 1 மினிட் அல்காரிதம் தான். 1 மினிட் இருக்குன்றதுனால அவங்களுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துடுறாங்க மக்கள்கிட்ட. அதே நேரத்தில் அவங்க கண்டென்ட்டும் சின்னதாக கொடுக்குறாங்க. அதனால் மக்களுக்குமே ஒரு டைம் சேவிங் ஃபீச்சராக இருக்கனால இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெய்ட் ரிவ்யூவர்ஸ். ஸோ பெய்ட் ரிவ்யூவர்ஸ்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுமே ஸ்டார்டிங்கில் நார்மலாக தான் போய் ஒவ்வொரு கடைக்கும் போய் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் சேனல் ஒரு 100K வந்துச்சுன்னா எப்போ இந்த சில்வர் பட்டன் வாங்குறாங்களோ பே கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது அப்படியே நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 1 மில்லியன் தாண்டிச்சு, ஒரு 2 மில்லியன் தாண்டிச்சுன்னா அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஓவராக போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது உண்மையாக இருக்கலாம், இல்லைன்னா பொய்யாவும் இருக்கலாம். பட் நான் ஒரு யூடியூப் இதில் பார்த்தது நான் சொல்கிறேன். அது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம BMW கார் வச்சு ஒருத்தர் ரீசெண்டாக ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அவர் ஒரு கடைக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 40,000 to 50,000 சார்ஜ் பண்ணுறதா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று பார்த்தேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரில. பட் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 1-1.5 லட்சம் அந்த டைம் கூட போகலாம். இப்போ இவரை பற்றி ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரீசெண்டாக பாலிமர் நியூஸில் வச்சு கலாய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க. என்னடா கலாய்ச்சி விட்ருக்காங்க நீ பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ஃபுட்டு நல்லான்னு சொல்லியிருக்கு. உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஃப்ரீசர் எதுவுமே ஒழுங்காக இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அதை காரணம் காட்டி அந்த ஃபிஷ் எல்லாமே கெட்டு போனதாக சொல்லிட்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த கடையை சீல் வச்சுட்டாங்க. இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவும் அந்த கடைக்கு போனவங்க இல்லை அந்த மாதிரி ஒரு சில பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போனவங்க எல்லாருமே பெய்ட் ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம் ஒன்று எழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு 90 to 95% ஃபுட் சம்மந்தமாக வீடியோ எடுக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே மறுப்பு வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. என்ன மாதிரி போட ஆரம்பிச்சாங்கன்னா, நாங்கள் காசுக்கு தான் வாங்குறோம், எங்களுக்கு தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி இது போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க யாருமே முழுசாக அந்த வீடியோ அந்த கிரிட்டிசமில் மெயினாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கார் ஸ்கேம் பண்ண ஒரு உத்தமர் தான். அந்த உத்தமர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 1 வருஷம் முன்னாடி அதே ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட போனார். சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு வந்திருந்தா இந்த பிரச்சனை 10ஓட 15 தான் போயிருக்கு. பட் இவர் அந்த டைம்லேயே பெய்ட் ரிவ்யூ வாங்க ஆரம்பிச்சிட்டான்னு தெரியல. நேராக என்ன பண்ணிட்டாரு, ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டாரு. அதாவது அந்த ஃப்ரீசர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் பார்க்கும்போது என்னென்னா ஃபிஷ் எல்லாமே ஃப்ரீசர் பாக்ஸுக்கு மேலே அப்படி இருக்குது. அதாவது ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணாமல் சும்மா மேலாப்பில் போட்டு வச்சிருக்கானுங்க. இதை பார்த்து அந்த ஆள் என்ன சொன்னாருன்னா, எந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு பொய்யா சொல்லி வச்சிருந்தான். இதுதான் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவனுக்கே பேக் ஃபேர் ஆயிடுச்சு. அப்படி பேக் ஃபேர் ஆகும்போது மக்கள், அதாவது அவங்க சேனல் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே போய் கேட்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அதை பற்றி வாயவே திறக்கலை. ஸோ ஃபுட்டில் இப்போதைக்கு மாட்டினது இந்த ஆள் ஒருத்தன் தான். இன்னும் 2-3 பேர் இருக்கானுங்க காசு கொடுத்து ரிவ்யூ பண்ணி நிறைய பேர்கிட்ட கிரிட்டிசைஸ் வாங்கலாம் இருக்கானுங்க. அதில் மிக முக்கியமான ஆள் இவர் தான். ஏன்னா இவர் தான் டிவி வரைக்கும் ஃபேமஸ் ஆகிட்டார். பட் இப்போ இந்த ஆளோட இது பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகரே லைட்டில் வச்சு இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக ஆகிட்டார். ஆனால் அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபுட் ரிவ்யூஸ்லையுமே ஒரு சில பேர் நல்லவனும் இருக்காங்க, ஒரு சில பேர் கெட்டவனும் இருக்காங்க. இந்த பிரச்சனை
பிரச்சனை ஆகும்போது ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எப்படின்னா வந்து முகத்த காட்ட மாட்டான். அது வந்து இன்டர்நெட்டில் வந்து யார் முகத்த காட்டணுமோ காட்டக்கூடாதுன்றது 2வது. இங்கே அது பிரச்சனை இல்லை. அவன் வந்து என்ன சொன்னான்னா வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூஸை பற்றி சொல்கிறவங்க எல்லாருக்குமே வயிறு எரியிற மாதிரி தலைவர் சொல்லிட்டு இருந்தார். அவன் இதை கேட்குறானா இல்லையான்னு தெரில. பட் அவன் கேட்டுட்டு இருந்தான்னா அந்த ஆள் தப்பு பண்ணா அதனால் மாட்டினா, நீங்களும் ஒரு நாள் தப்பு பண்ணுவீங்க, நீங்களும் மாட்டுவீங்க. அதுதான் சொல்ல முடியும். இவனை பற்றி ஃபர்தராக ஒரு க்ளூ கொடுக்கணும்னா இவன் வந்து அந்த மணி ஹெஸ்ட்டில் வர மாஸ்க்கை போட்டு தான் சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து ஃபுட் ரிவ்யூஸ்லாம் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக இந்த விளாகிங் தான். ஸோ நீங்கள் வந்து கேமிங்கில் தான் ரொம்ப டாக்ஸிசிட்டி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க. விளாகிங்கில் தான் ரொம்ப டாக்ஸிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த சேனல் ஒன்று வச்சுருந்தார், டெக் சேனல் ஒன்று வச்சுட்டு இருந்தார். இப்போயும் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு விளாக் சேனல் ஆரம்பித்தார். கப்புள் வாக் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு குரூப் ஒன்று பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த குரூப்பை விட்டு தனியாக தெரியணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா கேரளாவிலேருந்து ஒரு விளாகர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டாங்களோ அதே மாதிரி வீடியோ போடுறது, அதே மாதிரி தம்ப்நெயில் அதே மாதிரி எல்லாம் வச்சு வீடியோ போட்டுட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இதை வந்து நோட்டீஸ் பண்ண ஒரு யூடியூபர் என்ன பண்ணியிருக்காருன்னா வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோ போஸ்ட் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதுக்கு முன்னாடி தான் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பின்னாடி கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்க. அந்த விஷயம் நடந்துச்சு, ஒரு விஷயம், அதை நான் பின்னாடி கரெக்டாக கனெக்ட் பண்ணுறேன். அதில் தான் வந்து ஒரு கிலோ நம்பர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த 1 கிலோ நம்பரை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த பிரச்சனை வந்து அந்த யூடியூபர், அதாவது அந்த ஆப்போசிட் யூடியூபர் வந்து எதை பற்றி போட்டிருந்தாருன்னா இவர் வந்து அந்த ஒரே கண்டென்ட் யூஸ் பண்ணுறது, அந்த ஒரே தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் அதே மாதிரி கண்டென்ட் வந்து காப்பி அடிச்சு போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூபர் வந்து இவர் மேலே கிரிட்டிசம் மட்டும் தான் வச்சிருந்தாரு. பட் அந்த கிரிட்டிசமை வந்து இவர் வந்து காது கொடுத்து கேட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தலைவர் என்ன பண்ணாருன்னா சைலண்டாக வந்துட்டு 3 ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த சேனலை தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வெளியே வந்து சத்தம் போட்டு இது பண்ண பிறகு திருப்பி அந்த பாதிக்கப்பட்ட யூடியூபர் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் அந்த கப்புள் விளாகிங்கில் வந்து இன்னொரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக யூடியூப்ல வந்து கைடன்ஸ் பொறுத்த வரைக்கும் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஒரு டேக் ஒன்று கொடுக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேகே போடுறது கிடையாது. அந்த டேகே போடாமல் எப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து பழைய நாடகம்லாம் பார்த்தீங்கன்னா இவர் கே பாலச்சந்தர் இருக்கார் இல்லையா, அவரோட நாடகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இருக்குன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியே அந்த சன் டிவியில் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு மட்டும் தனி ஃபோக்கஸ் வச்சுட்டு இருப்பார். இவர் தனியாக பிராண்ட்லேருந்து காசு வாங்கி தனியாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பார். இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி ஆடு வந்து எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரிஜினலாக கொடுத்த மாதிரி இருக்காது, இவங்களே ஃபேக்காக வந்து ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விளம்பரம் கொடுக்குற ஒரு டைப்பு தான் வந்துட்டு கே பாலச்சந்தர் பண்ணிட்டு இருந்தார். அங்கே அவர் டிவியில் பண்ணிட்டு இருந்ததை இப்போ இந்த கப்பல் விளாக் சேனல்ஸ் எல்லாமே வந்து இங்கே உட்காந்து விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி இது பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா வந்துட்டு யூடியூபோட கைடன்ஸையும் மீறி இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ விளாகிங் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ரொம்ப டாக்ஸிசிட்டியோட அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ விளாகர்ஸ் தான். இந்த மோட்டோ விளாகர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம யார் பேரையும் சொல்ல வேணாம். ஏன்னா நீங்கள் ஒரு பேர் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே எனி பப்ளிசிட்டி இஸ் அ குட் பப்ளிசிட்டி. நீங்கள் பாசிட்டிவாக சொன்னாலும் சரி இல்லை நெகட்டிவாக சொன்னாலும் சரி, எந்த ஒரு பப்ளிசிட்டியாக இருந்தாலும் அது எல்லாமே பாசிட்டிவாக தான் மாற்றிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அதனால் நம்ம அதை பற்றி இப்போதைக்கு இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க பேரை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தர் வந்து பொதுவாகவே இந்த சினிமாவில் இருக்கிற வந்து நிஜத்தில் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சில கான்செப்ட் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சினிமா ஆக்டர் ஒருத்தர் பண்ணது வந்து இவர் வந்து நிஜத்தில் ரீக்ரியேட் பண்ணி பண்ணும்போது என்னாச்சுன்னா போலீஸ்டே அடிக்கடி மாட்டிக்கிட்டு இருந்தார். என்னென்னா இந்த ஓவர் ஸ்பீடு அண்ட் தென் ஹெல்மெட் போடாமல் இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து அடிக்கடி அவர் மாட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அவர் வந்து தன்னோட ஃபங்க்ஷனை வந்து அதாவது தன்னோட பர்த்டே பார்ட்டியை வந்து வித்தியாசமாக கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு போலீஸில் பெரிய பிரச்சனையாகி கேஸ்லாம் வாங்கி அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது யூடியூப்லேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிசிட்டி குரூப் ஒருத்தன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்றது அப்போ தான் பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரிய வருது. அதே நேரத்தில் நியூஸ் சேனலும் சும்மா இல்லாமல் அந்த ஆளை ஏற்றி விட்டுட்டானுங்க. அந்த ஆளை ஏற்றி விடவும் அவன் வந்து ஓவராக லூஸ் ஸ்டாக் கூட ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபாலோவர்ஸ் ஒரு சிலரே வந்து அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு வந்து இவன் வந்து ஃபேக்காக இது பண்ணிட்டு இருக்கான்றது அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரீசெண்டாக இப்போ பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்த ஒரு பிரபலத்தை கொண்டு வந்துட்டு பைக்கில் போய் ரொம்ப பெரிய சிக்கலாச்சு. அந்த சிக்கல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த
ஸ்பீடு போகல, அந்த ஸ்பீடு போகலன்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்கிறது, நான் வந்து 200க்கு மேலே போகல, 200க்குள்ளே தான் போனேன். இந்த மாதிரி ஒரு சில உருட்டுக்களை விட்டுட்டு இருந்தேன். இந்தியாவோட அந்த டிராஃபிக் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 160. நான் அதுக்கு மேலே எங்கேயாவது ரொம்ப ரேரஸ்டான பிளேஸ் தான் இருக்கும். அதிகபட்சம் 160 தான் இந்தியாவில். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுவுமே வந்துட்டு குறிப்பிட்ட ஜோனில் மட்டும்தான் கொடுப்பாங்க, எல்லா இடத்துலையும் போக முடியாது. இப்போ இந்த மோட்டோ விளாகர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஆள் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்போ இந்த மோட்டோ விளாகர்ஸ் பற்றி நம்ம ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா இவங்க சொல்கிற மொதல் வார்த்தை என்னென்னா, நாங்கள் வந்து எங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்தோம் தெரியுமா, நாங்கள் வந்து ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, இது எங்களோட விருப்பம்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம என்ன சொல்ல வரேன்னா, அது அவங்களோட சேனல், அது அவங்களோட கண்டென்ட். இதை வந்து யாருமே போய் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இதுதான் போடணும் அதான் போடணும்னு சொல்லலை. நீங்கள் போகிறது கரெக்டாக போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசம் வச்சாலும் சரி, இல்லை தப்பு பண்ணி கேட்டாலும் சரி. பொதுவாகவே வந்து இந்த யூடியூப்பில் இருக்கிறதுலே ஒரு டாக்ஸிட்டியான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க தப்பு கண்டுபிடிச்சிருப்பான், அது என்னன்னு சொல்லுவான், அதை கேட்டுட்டு இது தப்புனா அந்த ஒத்துக்கிற மனப்பான்மை இருக்கு இல்லையா, அது வந்து எங்கேயுமே வர்றதில்ல. ஒருத்தன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு போனதை நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே இருக்கிற எவனும் செலிபிரிட்டி கிடையாது. ஒருத்தன் வந்து இங்கே செலிபிரிட்டி ரேஞ்சே போகிறான்னு வச்சுக்கோமே, அவன் வந்து என்ன பண்ணாலும் உண்மை, என்ன பண்ணாலுமே நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இவங்களால தான் நம்ம வந்தோம், இவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது, இவங்க தான் நம்மளை ஏற்றி விட்ட ஏணிகள், இவங்களை வந்து நம்ம எட்டி உதைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. சப்போஸ் நல்லதாக ஏதாவது வீடியோ கொடுத்தோம்னு வச்சுக்கோமே, அவங்க வந்து நல்லபடியாக வச்சுக்கோனுங்க. அதே இது வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது கொஞ்சம் பிசு தட்டினாலும் பரவாயில்ல, டக்குன்னு வந்து என்ன பண்ணுறது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது, டேரெக்டாக சேனலை தூக்க வச்சிடுறது. இதுதான் வந்து இவங்களுக்குள்ள பொழப்பாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இவனோட விஷயத்துக்கே வருவோமே, இவனும் மாட்டினா அப்புறம் வந்து கடைசியாக என்ன ஆச்சுன்னா, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஓவர் ஸ்பீட்னாலும் சொல்லிட்டு கடைசியாக அரெஸ்ட் பண்ணானுங்க. அப்போ வந்து என்ன ஒரு பெரிய கூத்துன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின ஒரு 1 or 2 days முன்னாடி தான் வந்துட்டு நியூஸ் சேனலில் எல்லாருமே வந்து பயங்கரமாக இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக மாட்டின பிறகு அங்கே நியூஸ் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறான்னா, இல்லை நாங்கள் இந்த மாதிரி பண்ணலை, இல்லை நான் அந்த மாதிரி தப்பாக சொல்லலை, உங்களுக்கு தப்பான அர்த்தத்தில் புரிஞ்சிருக்கும், நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில கூட்டு கதைகளை வந்து நம்ம தலைவர் விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இதே மோட்டோ விளாகிங்கில் வந்து ஒரு பொண்ணு ஒருத்தவங்க, ஸோ அந்த பொண்ணு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நார்த் மெட்ராஸில் ஒரு ஏரியாவில் போயிட்டு இருக்கும்போது, இது வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப மீன் கவுச்சியாக வாடை அடிக்குது, எனக்கு இந்த மாதிரி ஸ்மெல்லும் பிடிக்காது, நான் வந்து பியூர் வெஜ்ன்றது. ஆனால் அதுக்கு ஒரு 2 to 3 மாதம் முன்னாடி தான் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே கொடுக்குறாங்க. ஆனால் என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இவங்க சொன்ன அந்த கவுச்சி அடிக்கிற மீன் இருக்குது, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை வச்சு தின்னுக்கிட்டு அந்த அம்மா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லி கிரிட்டிசம் வரும்போது, இவங்க வைக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த வடிவில் ஒரு படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும். என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டேன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் எடுத்து கொடுப்பான் தெரியுமா, சிங்கம். ஸோ அந்த மாதிரி ஒன்று எடுத்து நீட்டுது. என்ன நீட்டுதுன்னா, நான் வந்து ஒரு பொண்ணு தானே சொல்லிட்டு என்ன ப்ளேம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் கேம் ப்ளேம் பண்ணுது. இந்த சேஃப் கேம் ப்ளேம் பண்ணுறதுனால என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணுற இந்த ஒரு இதுவும் பாதிக்கப்படாமல் மற்றவங்களையும் பிடிச்சி தேவையில்லாமல் வந்து இழுத்து விடுறது. பொதுவாகவே வந்து ஒரு தப்பு பண்ணுறவன் வந்து தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணிடுறாங்கன்னா, கூட குரூப் சேர்க்கறது. இந்த குரூப் சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து அடி கம்மியாக படுன்ற ஒரு சீப் மென்டாலிட்டி வச்சுட்டு இவங்களுமே இந்த மாதிரி ஏமாத்திட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மோட்டோ விளாகிங்கில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட்டாக பார்க்குற கண்டென்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 13 to 17 வயசு. ஸோ இந்த வயசு சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கெட்டதும் இல்லாமல் இவங்களோட ஃபாலோவர்ஸையும் கெட வச்சுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து ஒரு பையன் கூட அப்பாட்ட வந்து பைக் கேட்டுட்டு, இல்லைப்பா நான் ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்கி தரேன்னா சம்திங் டைம் ஏதோ சொல்லியிருக்காரு. எனக்கு பைக் எடுக்கலன்ற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாமல் இவன் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டான். இது வந்து எந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறது, இவங்க வந்து பொதுவாகவே இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி, பொதுவாகவே வந்து ஒரு பொருளை வந்து உங்களை வந்து ஆசை தூண்டுதுன்னா அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் தள்ளியே இருக்க பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்குங்க. உங்களுக்கு தேவையே இல்லாமல் ஒரு பொருளை வாங்கிட்டு அது உங்களுக்கு வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்களே தவிர அந்த பொருள் தயாரித்தவனுக்கு பிரச்சனை கிடையாது, அதை விற்றவனுக்கும் பிரச்சனை கிடையாது, அதை வாங்கின உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. அதனால் எப்பயுமே வந்து ஒரு பொருள் வாங்கும்போது பார்த்து தெளிவாக வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த டெக் சேனலில் தான் கிரிட்டிசிசம்ன்றது அந்த கப்புள் விளாகிங்கோட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒர்க் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டைப், அந்த டைப்பான கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு CPU தான், நார்மல் CPU தான் ஒர்க் ஸ்டேஷன்ற மாதிரி சும்மா பேருக்கு மாற்றுவாங்க. ஆக்சுவல் ஒர்க் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு மூவி டேஸாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ஒர்க் ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த பெக்கு வந்து ஒரு நார்மல் பிசி இருக்கிறத விட ஒரு 5 to 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு மினிமலாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுக்கு மேலே கூட போகும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆஃப் அந்த கம்பெனி இல்லை அந்த எடிட்டரோட பர்சனல் சாய்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் ஒர்க் ஸ்டேஷன்.
அந்த ஒர்க் ஸ்டேஷன் வந்து அதிக ரேட்டுக்கும் இருக்குது, கம்மியான ரேட்டுக்கும் இருக்குது. அந்த ப்ரைஸ் வந்து எதை பொறுத்து வரும்னா வந்துட்டு அந்த ஸ்பெக்ஸு, அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட்டோடைய அதாவது டெக்னாலஜி அடாப்டேஷன்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம 2022 இருக்கோம் இல்லையா? இப்போ 2022 இருக்கு நமக்கு வந்து இப்போ ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிடிஎக்ஸ் இருக்கும். அதை விட கம்மியாக போனீங்கன்னா இன்னும் பழைய சீரிஸ் இருக்கும். அந்த ஒர்க் ஸ்டேஷனில் வந்து ஜிடிஎக்ஸை விட பழைய சீரிஸான ஒரு கிராஃபிக் கார்டு, அதே மாதிரி ரேமும் வந்து பழைய மெமரி மாடலோ, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்கிறதுனால அது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணானுங்கன்னா, இருக்கிற எல்லா டெக் சேனல்ஸும் வந்து ஒரு 2-3 பேர் மட்டும் செய்யலை, மற்ற எல்லாருக்குமே வந்துருச்சு. டெக்கு இல்லாதவங்களுக்கும் அனுப்பி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரிட்டிசிசம் வந்து எங்கே வருதுன்னா, அந்த ரிவ்யூவில் வரல. ரிவ்யூ வந்து பேக்லாஷ் ஆச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய டெக் சேனல் இப்போதைக்கு அதுதான் வந்து டெக்லேயே வந்து தமிழ்நாட்டில் தான் பெரிய சேனல். எந்த சேனல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஆளுமே வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கான். அந்த ரிவ்யூ பண்ணி போட்டதை மக்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்ஸ் அந்த கிரிட்டிசிசம் வரும்போது என்ன நடக்குதுன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பெரிய டெக் சேனலும் அதை ரிவ்யூ பண்ணால் அதனால் அவனுக்கும் பேக்லாஷ் வந்துச்சு. என்ன பண்ணான்னா, வீடியோ ஒரு 2 நாள் தூக்கிட்டு 3ஆவது நாள் என்ன பண்ணான்னா, ஒரு சில கண்டென்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு எது கான்ட்ரவர்சியாக மாறிச்சோ அதை மட்டும் தூக்கிட்டு அப்படியே அலைக்கா தூக்கி உள்ளே வச்சார். அப்படியே திருப்பி ரிலீஸ் பண்ணும் போதும் இங்கே வந்து பிரச்சனை வந்துச்சு. உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, அதுக்கு வந்து ஒரு மறுப்பு வீடியோன்ற பேரில் ஒரு உருட்டு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த உருட்டு வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ரிவ்யூ யூனிட் ஒன்று அனுப்புவாங்க, அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணி கொடுப்போம்னு சொன்னார். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேஸில் கரெக்டுன்னு நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து அமௌண்ட் பேசி தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பொதுவாக வந்து அவங்க யாருக்குமே வந்து காசுக்கு யாரும் கொடுக்கறது கிடையாது. அதாவது மீன்ஸ் காசுக்கு யாருமே ரிவ்யூ பண்ண கொடுக்க மாட்டாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணுறது தான். காரணம் என்னென்னா, அது எப்படி இருக்கும் என்ன இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பிகாஸ் அது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷான கம்பெனி. இப்போ இந்த ஒர்க் ஸ்டேஷன் சொன்னேன் இல்லையா, அது வந்து புதுசாக ஓப்பன் ஆகிற கம்பெனி. இங்கே சென்னையை பேஸ் பண்ணி வர ஒரு கம்பெனி. ஓகே, இப்போ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் ஸ்டேஷனை வந்து ஒவ்வொரு சேனலுக்கு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அமௌண்ட்டும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோமோ கோட் ஒன்று கொடுத்துருப்பான். இந்த ப்ரோமோ கோடு வந்து தான் இங்கே ஒரு பெரிய பேக்லாஷாக அந்த அளவுக்கு மாறுச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து அந்த வீடியோ திருப்பி வச்சது பெய்டுன்றது தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறான்னா, இந்த ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே என் மூலியமாக எத்தனை பேர் வாங்கினீங்கிற டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு போகும், எனக்கு அதால் ₹1 பைசா இல்லைன்றத ஒரு பொய் ஒன்று சொன்னேன். ஆக்சுவலாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற அந்த ப்ரோமோ கோட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுக்குமே இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த குக்கு எஃப்எம்மாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக அதுதானே ரொம்ப அதிகமாக இருக்கிற எல்லா யூடியூப் சேனலும் அதான் வந்து இதாக இருக்கும். அந்த இதில் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் பேரில் வந்து நாங்கள் வந்து ஒரு கோடை ரெடி பண்ணிடுறோம், அந்த கோடை வந்து ரீடீம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து கமிஷனாக வந்துடும். ஆக்சுவலாக அந்த ப்ரோமோ கோடுன்றது கமிஷன் பேசிக்ஸில் வர ஒரு விஷயம் தான். இதையே அந்த ஆள் போய் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அது மூலியமாக கிரிட்டிசைஸ் வந்துச்சு. அப்புறம் ஊற்றி மூடி மறைச்சு அந்த ஆள் தப்பிச்சிட்டான். அவனுக்கு அடுத்து இன்னொருத்தவன் இருக்கான். அவன் வந்து பாஸ்ன்னு முடிகிற ஒரு டெக் சேனல் ஒன்று வச்சிருப்பான். யாருன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து ஃப்ளோரிடாக்காரர். அந்த ஃப்ளோரிடாக்காரர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒர்க் ஸ்டேஷன் வாங்கிட்டு கேம் போட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கேம் போட்டு காட்டிட்டு இருக்காரு. அப்படி கேம் போட்டு காட்டிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுக்கு GTA 4 கிடச்சிருச்சான், GTA 5 கிடைக்கலையா. இதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற 2-3 கேமர்ஸ் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தீங்கன்னா உங்களுக்கே கோவம் வரும். காரணம் என்னன்னா, GTA 5 எபிக் ஸ்டோரில் இருக்கு, ஸ்டீமில் இருக்கு, இன்னும் ராஸ்டார் லான்ச்சர் இருக்கு. இங்கே காசு கொடுத்து வாங்க முடியாமல் அந்த நாயை பைரேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான். அதையுமே வந்து வெளியே அழகா பூசி மூலி மறைக்கிறான். GTA 4 தான் கிடச்சிருக்கு, GTA 5 கிடைக்கல. காரணம் என்னன்னா, GTA 5 கிடச்சிருக்கு, இந்த நாய்க்கு இன்ஸ்டால் பண்ண தெரியல. பைரேட்டரி அந்த டைமில் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வெப்சைட் தெரியல. அவன் போன வெப்சைட்டில் வெறும் GTA 4 மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால தலைவர் அதை எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் வந்து இன்னொரு உருட்டு கதை சொல்லுவார் அந்த மனுஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி அவனுக்கு கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஆனால் அவன் எந்த வீடியோ எதுவுமே போடல. அந்த வீடியோவில் இருக்கிற இந்த கிளிப்பிங்கை மட்டும் தூக்கி பேசாமல் வச்சுட்டு இப்போ வந்துட்டு தான் ஒரு உத்தம சிகாமணி மாதிரி டெய்லியும் யூடியூப் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டுட்ருக்காரு. இதில் வந்து 3ஆவது ஒரு ஆள் வந்து பார்க்கணும். அந்த 3ஆவது ஒரு ஆளை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அவர் வந்து யாருன்னா, அந்த பம்பிள் பி கார் யூடியூபர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, கார் ஃபுட் PNW யூடியூபர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அதே யூடியூபர் தான் இங்கே திரும்பி வராரு. அவர்கிட்டையும் போச்சு, அவருமே வந்துட்டு ரிவ்யூ பண்ணார். இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம், பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு டெக் சேனலாக இருந்துச்சுன்னா, டெக் சம்மந்தப்பட்டமான ஒரு ஃபோனோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டெக் யூடியூபர்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க, வேறு எந்த யூடியூபருக்கும் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து டெக் சேனலில் தான் அதிகமாக வருவாங்க, மற்றதிலும் வரமாட்டாங்க. ஆனால் இந்த ஒர்க் ஸ்டேஷன் வந்து இவருக்கு போகிற முக்கியமான காரணம் என்னென்னா, இவர்கிட்ட வந்து அந்த ஃபேன் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு 1.5 or 1.8 மில்லியனும் இருந்துச்சு அந்த ஆளுக்கு. இது மூலிமா விற்க பிளான் பண்ணி தான் இந்த ஆளுக்கு அனுப்புகிறானுங்க. இதுலேருந்து கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒர்க் ஸ்டேஷன்றது காசு கொடுத்து பண்ணுற ரிவ்யூ தானே தவிர, இவங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அந்த
அந்த தமிழ்லேயே பெரிய டெக் சேனல் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிற அந்த உருட்டு கதையெல்லாம் கிடையவே கிடையாது. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற யூடியூப் சேனல் படி பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது 200 தமிழ் பிள்ளைகளின் சரணாலயமான கருப்பு ஆடு. இப்போ இந்த கருப்பு ஆடு வந்து தனியாக ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிற அளவுக்கு அந்த கருப்பு ஆடுக்கு வந்து பணபலம் இருக்குது, பதவி பலம் இருக்குது, ஆட்பலம் இருக்குது, எல்லா பலமும் இருக்குது. ஸோ அவர் வந்து எப்போ அந்த ஸ்கேம்குள்ளே மாட்ட வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம்ன்றேன் பாருங்கள், இந்த கிரிட்டிக்ஸ் எப்போ வந்து வாங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பி ஷாப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோனோட விலையை வந்து ஒரு 60 to 80% கொடுத்துட்ருக்காங்க. 100% இருக்கிற ஒரு ஃபோன் விலையை ஒரு 60 to 80% மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடை வந்து ஒரு ரெப்யூட்டடான ஒரு யூடியூப் சேனல் கொடுத்துச்சுன்னா மக்கள் எல்லாமே என்ன நினைப்பாங்க, நம்ம ஆட்டோமேட்டிக்காக காசு கொடுத்து நம்ம வந்து பார்ப்போம், நம்ம நம்பி வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசி ஷாப்பிங் வெப்சைட் வந்து நாமத்தை போட்டு போயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிருச்சு. நம்ம எஸ்விகேல கூட போட்ட வீடியோ நினைக்கிறேன் போட்டிருந்தாரு. அவங்க போடும்போது இந்த பிரச்சனை வந்து காட்டு தீ மாதிரி பரவுது. ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. உடனே இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, தான் வந்து ஒரு உத்தம சிகாமணி மாதிரி முதல்ல வந்து என்ன பண்ணானுங்க, ஒரு இது ஒன்று கொடுக்குறானுங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை மாதிரி ஒரு கதை விட்றானுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னா நம்ம எத்தனை கடைக்கு ஏறி இறங்கி விசாரித்து பார்ப்போம். அதே மாதிரி உங்களை நம்பி ஒருத்தர் விளம்பரம் கொடுக்க வரான்னா அவனை பற்றி விசாரிக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் போடுறதோட உங்கள் வேலை முடிஞ்சிடும். அதே இதை பார்க்குறவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான். இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாமல் இவனுங்க வந்து பெரிய லார்ட் லபுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த அறிக்கை ஒன்று விட்டான். அந்த அறிக்கை விட்டும் மக்கள் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கடுத்து ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு ஷோ ஒன்று பண்ணானுங்க. ஒரு வீடியோ ஒன்று பண்ணானுங்க. அந்த வீடியோட எண்டிங்கில் போய் என்ன பண்ணானுங்கன்னா, இந்த மாதிரி வந்து லெத்தாஜிக்காக பதில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த டெக்னிக் இவங்க தான் யூடியூப்ல முத கொண்டாந்தது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி அரவிந்தா, அந்த வயசான ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஆள் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு அப்படியே கேஷுவலாக இந்த என்ன சொல்கிறது, இந்த நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டி பதில் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பதில் சொல்லிட்டு அந்த மாதிரி பதில் சொல்லி ஏமாற்றிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக மாட்டினது கார்டுகள் வச்சு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஓடிடிக்கு வந்து ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்டர்டெயின்மெண்ட்டில் முதடியே வருதான். அடுத்த அடி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூபின் சிவகார்த்திகேயன் அவர் தான். அந்த யூடியூபின் சிவகார்த்திகேயன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்களுமே வந்து பொய்யான ஒரு சில ப்ராடக்ட் வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அது நிறைய விஷயம் நடந்துட்டு, நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம். நம்ம இவங்களை பற்றி எதை பற்றி பார்க்கணும்னு வந்தீங்கன்னா, இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட கண்டென்ட் மட்டும்தான் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வரும். மற்றவங்க கண்டென்ட் போடணுன்னா ஒன்று அதை வச்சு நீங்கள் எஜுகேஷன் பர்பஸாவோ இல்லை கிரிட்டிசிசமாவோ கொடுத்துருக்கணுமே தவிர வேறு எந்த விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணக்கூடாது. நம்மால் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாத்தோட சினிமா பாட்டையும் கொண்டாந்துட்டு வீடியோவில் அங்கங்கே போட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பார். இதை பார்த்துட்டு இருக்குன்னு சும்மா இல்லாமல் காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்கும் கிளைமும் கொடுக்க ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, யூடியூப்லேருந்து இவங்களுக்கு மெயில் வந்திருக்கு. என்ன மெயில்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று சேனலை மொத்தமாக அழிச்சிட்டு திருப்பி முதலேருந்து வரணும். அப்படி இல்லைன்னா சேனல் இருக்கும், சேனலோடைய அந்த சப் கவுண்ட் இருக்கும், ஆனால் அந்த வீடியோ எல்லாத்தையுமே இவங்களாம் அழிக்கணும். நம்மால் வந்து 2வது வேலையை யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா வீடியோவும் அழிச்சிட்டாரு. அழிச்சுப்பிட்டு இந்த இவங்க யூடியூப்ல சாதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கேன், ஜோ ஸ்டாக்ஸ். ஆமாம், அங்கே வந்துட்டு இந்த மாதிரி என்னோட வீடியோ வந்து அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அது எதனால காரணம் கேட்டால் சொல்ல மாட்டானுங்க. அழிச்சிட்டேன், நைட்டு ஃபுல்லாக போய் அழுதேன், புரண்டேன், இந்த மாதிரி ஒரு சில கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தார். இவர் வந்து ஒழுங்காக அவரோட கனெக்ட் யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட என்ஓசி வாங்கியாவது பண்ணணும். பட் ரெண்டுமே பண்ணாமல் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமாவும் என்ன சொல்கிறது, அவனோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டே ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி கேவலமாக திட்டி தான் கமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதே நீங்கள் அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. கரெக்டாக 24 ஹவர்ஸில் அந்த கமெண்ட்லாம் காலியாக போயிடும். இவங்க வந்து என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் லைட் சேனலில் கூட ரீசெண்டாக போட்டிருப்பாரு சிவகார்த்திகேயனை பற்றி. ஸோ அங்கே அவர் எந்த மாதிரி ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணி பழச்சிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி இவர் இங்கே வந்து நம்ம யூடியூபின் சிவகார்த்திகேயன் இங்கே வந்து பழச்சிக்கிட்டு இருக்காரு. இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிற சேனல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கூட ரீசெண்டாக ஸ்பாட்டிஃபைல பண்ணி ஸ்கேம் பண்ண தயாராக வந்திருக்கிற என்ன சொல்கிறது, இருவர் கூட்டமைப்பு. அந்த இருவர் கூட்டமைப்பு ஒரு ஆப்பை பற்றி ப்ரொமோட் பண்ணி எனக்கு காசு வந்ததா அவங்களே வாயால் ஒத்துக்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் வந்து நம்ம ஜேசன் சாமுவேல் அண்ணே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் இல்லையா, அதே ஆட்கள் தான். அவங்க மேலே கிரிட்டிசிசம் வரந்தான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலுமே ஒரு சில வீடியோ தப்பிச்சிட்டு இருந்தானுங்க, ஒரு சில வீடியோ மாட்டினானுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்கள ரொம்ப கொச்சப்படுத்தி காமிச்சது. அப்புறம் வந்து இன்னும் 2-3 எபிசோடில் வந்துட்டு ஒரு சில தேவையில்லாத அஜெண்டாவை வந்து தேவையில்லாமல் பூத்துக்கிட்டு இருந்தாங்க. தப்பான விஷயம். ஆல்ரெடி அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாருமே கொஞ்சம்
கொச்சப்படுத்தி போட்டான் இல்லையா, அதுவே ஒரு பக்கம் பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு படம் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு காசு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடத்தல அப்படி 5 வருஷமாவது ஆயிருக்கும். ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறாதுன்ற மாதிரி இவரும் வந்து காசு வாங்கி படம் எடுக்கிறானுங்க, எடுத்துட்டு இருக்கானுங்க. டீசர் இன்னும் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனால் டீசர் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் பண்ண காசு கூட இதில் வந்து காசு தான் எனக்கு தோணுது. எனக்கு எப்படின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இவனுங்களும் ஏமாத்திட்டு திரியிறானுங்க. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற செக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வர இன்கம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும், ஒரு கிளிக்குக்கான ரேட். இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து கிளிக்குக்கான ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி யூஎஸ் யூகேல வந்து கிளிக்குக்கான ரேட் வந்து அதிகமாக இருக்கும். கிளிக்குன்றது என்னென்னா, ஒரு டைம் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து அந்த கிரியேட்டருக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கமிஷனாக போகும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து காட்டுற அந்த ஆடுக்கும் குறிப்பிட்ட அளவு கமிஷன் எடுத்துக்குவாங்க. கீழே போடுற அந்த பேனர் ஆடுக்கும் குறிப்பிட்ட அளவு கமிஷன் போயிடும். ஸோ யூடியூப்ன்றது இப்படி தான். யூடியூப் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க, மிச்ச அமௌண்ட் வந்து இவங்க கைக்கு போயிடும். அந்த பெர்சன்டேஜ்ன்றது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். அதனால நம்மளால எக்ஸாக்டான ஃபிகரை வந்து இங்கே கொடுக்க முடியாது. ஸோ இந்த யூடியூப் இன்கம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யூடியூபோட கைட்லைன்ஸ்லேயே யூடியூப் இன்கம் வந்து காமிச்சா உங்கள் சேனலை தூக்கிடுவோம், இல்லை உங்கள் சேனலுக்கு வந்து வியூஸ் வராது, அது வராதுன்றது இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. அது வந்து யூடியூபர்ஸே சொன்ன வடிகட்டின பொய். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பயும் அந்த பிஎன்டபிள்யூ ஃபுட் யூடியூபர் இங்கே வருவார். அவர் இந்த வாட்டி எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஏர்லி ஸ்டேஜில் அவர் எடுத்த $100 பற்றி யூடியூப்பில் இன்கம் பற்றி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே இந்த இன்கம் பற்றி பேசும்போது என்னோட ஸ்டாண்ட் என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் டாக்டரோ இன்ஜினியரோ இல்லை வேறு தொழில் வந்து எப்படி அவங்க ப்ரொஃபஷனாக எடுத்துட்டாங்களோ, யூடியூபர்ஸ்க்கு யூடியூப்ன்றது ஒரு ப்ரொஃபஷன். அதில் வர்றது சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இங்கே அது கிடையாது. ஆனால் ஒரு சில ஜீவிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வியூஸ் வரலைன்னா நேராக கொண்டு போய் மை யூடியூப் இன்கம் ரிவீல்டு, ஐ வாண்ட் டு ஷோ மை யூடியூப் இன்கம், இந்த மாதிரி ஒரு சில வீடியோ டைட்டில் போட்டுட்டு தமிழில் என்னமா இருக்கும், தமிழில் என்ன இருக்குன்னா டாலர் சிம்பிள் போட்டுட்டு ஒன்று பக்கத்தில் ஸ்டார் மாதிரி போட்டுட்டு நான் பெரிய கோடீஸ்வரம் மாதிரி போட்டு காமிப்பானுங்க. சரி, நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் 7 நிமிஷம் வீடியோ இருக்கும். அந்த ஆள் பேசிகிட்டே தான் இருப்பானே தவிர கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். கடைசியில் எதுக்கு போட்டான்றது, கடைசியில் எதுக்கு போட்டிருப்பான்னா உங்களை வச்சு அவன் ஸ்டாங்ஸ் பார்க்காண்டி தான் அந்த இதை போட்டுட்ருப்பான். அதைத்தான் நாங்கள் எதிர்க்குமே தவிர உன் சம்பளத்தை சொல்லக்கூடாதுன்றதை பற்றி இங்கே கிடையாது. ஓகே, இப்போ வந்து இன்னொரு டைப் ஆஃப் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் டு யூடியூப் இந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கும் இல்லையா, ஒரு சில பேருக்கு அவங்களுமே கிரிட்டிசிசம் எங்கே வாங்குவாங்கன்றது பார்த்தீங்கன்னா, அவங்க விற்கிற அந்த ப்ராடக்ட் மூலிமா. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் வந்து திரும்பி யாரும் பார்க்க போகிறது இல்லை. நீங்கள் ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் அவரோட போஸ்ட்டை ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஒன் டைம் காமிக்கும் போயிடும். இல்லை ஸ்டோரினா 24 ஹவர்ஸில் போயிடும். ஆனால் இங்கே யூடியூப்பில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் எடிட் பண்ணாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 நாளோ 3 நாளாவது இருக்கும் அந்த வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகி திருப்பி பழைய ஸ்டேட் வர்றதுக்கு. அதனால் யூடியூப்பில் பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போயிடுச்சுன்னா நீங்கள் அப்பயே புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ஏமாந்துருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வச்சு கிரிட்டிசிசம் வச்சிங்கன்னா ஒன்று உங்களை பிளாக் பண்ணுவான், இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வந்து சேனலோட ஹேட்டர்னு சொல்லிட்டு ஒரு இதை பரப்புவாங்க. அப்புறம் இந்த கிரிட்டிசிசம் வைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்குவாடுன்ற ஒரு பேர், அந்த ஸ்குவாடுன்ற ஒரு பேருனாலேயே என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு குரூப் சேர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த குரூப் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து ரவுடிகளை கும்பல் சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ரவுடிகளை வந்து எதுக்கு கும்பல் சேர்த்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டானா அவனை பிடிச்சி அடிக்கிறதுக்கு. இங்கே இன்டர்நெட்டில் வந்து நேராக பிடிச்சி அடிக்க முடியாதனால இந்த ஸ்குவாடுன்ற பேரில் ஒரு அல்லக்கை கூட்டத்தை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அந்த ஸ்குவாட்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, எவனாவது கிரிட்டிசிசம் வச்சான்னா அவனை பிடிச்சி அடிக்கிறது. அதே மாதிரி இந்த யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு டார்க் ஃபேஸ்ன்ற ஒன்று இருக்குது. அந்த யூடியூபர்ஸோட டார்க் ஃபேஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் வந்து உங்களை வந்து அதை எப்படி சொல்கிறது, நீங்கள் அவங்கள வச்சு புகழ்ந்து ஏதாவது வீடியோ போட்டிங்கன்னா அங்கேயே வந்து கமெண்ட் பண்ணுவானுங்க. அங்கேயே அந்த வீடியோ லைக் பண்ணுறது, அந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சொல்கிற மாதிரி செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே நீங்கள் அவனை பற்றி ஒரு விஷயம் தப்பாக சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டு அந்த வீடியோ தமிழில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி இவன் வந்து என்னை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி என்னை பற்றி தப்பான போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அடியாட்கள் கும்பலை கொண்டு வந்து இவன் மேலே வந்து வெர்பல் அட்டாக் யூஸ் பண்ணுறது. இது மூலிமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க தான் யூடியூப் தான் இவனுங்க மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்படி மீறி ஏதாவது பண்ணோம்னா நம்மளை இவங்க மொத்தமாக அழிச்சிருவானுங்க, இல்லை நம்மளை வந்து நம்மளை மீறி எதுவும் நடக்காதா, நான் தான் இங்கே எல்லாமேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பை வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்குவாடு பற்றி பார்க்கும்போது ஒரு சில ஸ்குவாட்லாம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து கமெண்ட்டில் வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருப்பானுங்க.
அந்த கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க. எப்படின்னா அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, உனக்கு என்ன தெரியும், ஆகுன்றவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாமே, இதோட இந்த விட்டுரும். இதை பற்றி பேசினா வீடியோ பேசுகிற மாதிரி இருக்கும். இதை நம்ம கட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரிவ்யூஸில் வந்து கிரிட்டிசிசம். மூவி ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு ஒரு கொதிநிலையிலே இருக்கும். எப்போ வெடிக்கும்னே தெரியாது. அது வந்து ஒரு கொதிநிலையில் இருக்கிற ஒரு எரிமலை மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்து இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த தேட்டரில் காசு கொடுத்து பார்க்குறவன் அவனோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் படம் பிடிச்சிருக்கா இல்லையான்றதே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை பார்த்துட்டு இது கல், இது சிலை, இல்லை இதுக்கு வேற ஏதாவது பேர் வைப்பாங்க. இது வந்து எப்படின்னா அவனவனோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து. இங்கேயும் அதே தான் ரிப்பீட் ஆகுது. அந்த படம் எப்படி இருக்குன்றதை அவன் சொல்கிறான். இதுதான் வந்து ரிவ்யூவாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரிவ்யூஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு பொய்யான ரிவ்யூ பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு தாங்கள் எடுத்த படம் தான் சிறந்த படம்னு சொல்லிட்டு ஒரு குப்பை படத்தை எடுத்து வைக்கிறது. அதை பற்றி கேட்டோம்னா ஒரு பதிலும் சொல்கிறது கிடையாது. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா படத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்க. நீ எதுக்கு அவனை பற்றி தப்பாக பேசுன, அவனை தப்பாக பேசுன்னு சொல்கிறது. இந்த ரிவ்யூஸ் பொறுத்த வரைக்கும் எவன் கொஞ்சம் நல்லவனாக இருக்கான், எவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கான், இதுதானே தவிர இங்கே எவன் நல்லவனும் கிடையாது, எவனும் கொஞ்சம் கெட்டவனும் கிடையாது, ரொம்ப பெரிய நல்லவனும் கிடையாது. இதுதான் மூவி ரிவ்யூஸோடைய லட்சணம். இப்போ நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி காசு வாங்கிட்டு தான் பண்ணணும். அது அந்த வியூவர்ஸுக்கும் தெரியும். கொஞ்சம் மெச்சூராக எடுத்துக்குவானுங்க, கொஞ்சம் இம்மெச்சூர்ஸ் இருக்கானுங்க. இங்கே நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இம்மெச்சூர் ஆடியன்ஸாக தான் இருக்கானுங்க. எவனும் வந்து ஒரு விஷயம் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டான். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு ரசிகர்களால் மட்டுமே எந்த படமும் ஓடாது. அப்படி ஒரு படம் ஓடுச்சுன்னா அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப்ன்றது தான் சொல்ல முடியும். அப்படி எந்த படமும் இது வரைக்கும் ஓடுனதும் கிடையாது, ஓட போகிறதும் கிடையாது. நீங்கள் எந்த ஹிட் படமாக இருந்தாலும் சரி மொதல் 3 நாள் மட்டும்தான் ரசிகர்களால் ஓட்ட முடியும். அதுக்கு மேலே வந்து அவன் வீட்டை பார்க்கணும், அவனோட இதை பார்க்கணும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரமாட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓட வைக்கணும்னா யார் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வரணும். இந்த மூவி கிரிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து அது ஒரு 3 மணி நேரம் படமாக பார்த்துட்டு போயிடுவான். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுதான் உயிர், அது இல்லைன்னா நான் செத்து போயிடுன்ற மாதிரி ஒரு சில டாக்ஸிக்கான விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்ஸிக்கான விஷயம் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு சினிமா ரிலேஷன்ஷிப்பே இங்கே இருக்காது. கடைசி வரைக்குமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீயா நானா மாதிரி வச்சுட்டு இவங்க பின்னாடி அடிச்சுட்டு இருப்பானுங்க. அவங்க 2 பேருமே நல்லா சம்பாதிச்சுட்டு ஜாலியாக போய் நிம்மதியாக இருந்துட்டு இருப்பானுங்க. ஸோ சினிமாவும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ஒரு சேனல் மேலே ரிவ்யூ கிரிட்டிசிசம் ஏதாவது வச்சோம்னா டேரெக்டாக அந்த சேனல்லேருந்தே வந்து டேரெக்டாக மிரட்டுறது. இந்த மிரட்டல் நிகழ்வு வந்து ஒவ்வொரு இதுலேயும் நடந்துகிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோலோ வர்சஸ் கார்பரேட் யூடியூபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில பிரிவுகள்லாம் இங்கே இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு யூடியூப் சேனல் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சோலோவாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனே வந்து கஷ்டப்பட்டு சேனலை பில்ட் பண்ணி கொண்டாந்துகிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டாக இருக்கும். பெய்டுன்றது எந்தெந்த பேசிக்கில் வரும்னா ஒன்று அந்த மூவி கிரியேட்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அதெல்லாம் கண்டுட்டு போடுவான். இல்லை இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து யூடியூப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து யூடியூப் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கார்பரேட் ப்ராடக்ட்ஸை வந்து அங்கங்கே வச்சு என்ன சொல்கிறது, அந்த ஆல்ரெடி இந்த பூஸ்ட் கதை சொன்னேன் இல்லையா, ஸோ அந்தந்த மாதிரி வச்சு அவங்க ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இதுதான் வந்து யூடியூப்பில் இருக்கிற 2 வகையான சேனல்ஸ். இப்போ இந்த கார்பரேட் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா தனக்கான ப்ரொமோஷன் வந்து எந்த அளவுக்கு கிடைக்குதுன்றத சீரியஸ்னஸ் பார்ப்பானுங்க. அவனை பற்றி ஜால்ரா அடிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அந்த சேனலை தூக்கி வச்சு கொண்டாடுறது. அந்த சேனலுக்கு வீடியோவாக தான் இருக்கும். அது காப்பிரைட் கொடுக்க மாட்டான், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டான், இல்லை மிரட்ட மாட்டான். அதே இது அவன் சேனலை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயில் அனுப்பி அவங்கள அந்த சின்ன சேனலை வந்து அடிக்க பார்க்குறது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம ஜேகே தமிழ் கூட இந்த யூடியூப்பில் மூதேவியாக இருக்கிற ஒரு சிவப்பு சேனல், அந்த சிவப்பு சேனலில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபின் சிவகார்த்திகேயனும் சன்னி லியோனும் ஆடுற ஒரு டான்ஸ், அதை பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி போட்ட அந்த வீடியோ வந்து பெரிய பிரச்சனையாகி நம்மால் வந்து வீடியோ ஒன்று போட்டார். அதுக்கு வந்து காப்பிரைட்டு த்ரெட் ஒன்று கொடுத்தாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ கிடையாது, இது வந்து காப்பிரைட் த்ரெட். மிரட்டுறானுங்க, ஒரு யூடியூபரை மிரட்டுறானுங்க. ஸோ அந்த மாதிரி மிரட்டி வீடியோ தூக்க வச்சிருக்கானுங்க. இது வந்து ஒரு பேக்லாஷ் ஆனோன்னு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா யூடியூப்பில் வந்து அந்த வீடியோ வந்து லிஸ்ட் ஆகாது, டேரக்ட் லிஸ்டிங்கில் இருக்காது. ஆனால் அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் சுற்றும். எப்படி சுற்றும்னா அன்லிஸ்டட் வீடியோவாக சுற்றும். இப்போ இந்த யூடியூப்லேயே 2 டைப்பான வீடியோ இருக்கும். ஒன்று வந்து நார்மலாக நீங்கள் பார்க்குற வீடியோ, இன்னொன்று வந்து ஒரு சில வீடியோ ப்ரைவேட்டில் போடுவாங்க, இன்னொன்று வந்து அன்லிஸ்ட்டாக போடுவாங்க. அன்லிஸ்ட் வீடியோன்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். அந்த
அந்த லிங்க் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த வீடியோ போய் பார்க்க முடியுமே தவிர யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்காது. இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா அந்த வீடியோவை அன்லிஸ்டடாக மாற்றிட்டானுங்க. அந்த வீடியோவை இது பண்ணி இந்த பிரச்சனையை வந்து ஆடுற மாதிரி நினச்சி போட்டு வச்சுருக்கானுங்க. இவன் மேலே ஒருத்தர் கிரிட்டிசைஸ் வச்சாலுமே இதான் பிரச்சனை. அப்புறம் இந்த பெரிய பெரிய சேனல் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி சின்னதாக ஒரு விஷயம் எது சொன்னாலுமே அது உண்மையாக இருந்தாலுமே பொய்யா இருந்தால் ஆக்ஷன் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அதே உண்மையாக இருந்து ஆக்ஷன் எடுத்தோம்னா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ணிடுறாங்கன்னா காப்பிரைட் த்ரெட் விடுறது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இதோ கொடுக்குறது, கரெக்டாக அவனை வந்து ஏமாத்துறது. இந்த மாதிரி பொழப்பு தான் இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிற செக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 யூடியூப் சேனல்ஸ்குள்ளே ஒரு கிரிட்டிசிசம் வரும்போது எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை 2 பேரை பற்றி நான் போடல, ஆக்சுவலாக அந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. பட் எப்படி இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க, இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட நெய்பர்ஸ் கிடையாது, அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் நெய்பர்ஸ்னால் நீங்கள் பார்த்து நிம்மதியாக பேசலாம். பொதுவாகவே நிலா வந்து தூரமாக இருக்கிற வரைக்கும் தான் அழகாக இருக்கும். நீங்கள் கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அங்கே எதுவுமே இருக்காது. கிராவிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு ஏரியா தான் நிலா. அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்குது, நல்லா இருக்குன்ற மாதிரி கொண்டாடுவீங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற யூடியூபர்ஸும். நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்ல உத்தம புருஷ மாதிரி தருவானுங்க. அதே நீங்கள் கிட்ட போய் பார்த்துட்டிங்கன்னா அவனை மாதிரி ஒன்றா நம்பர் ஃப்ராடுக்கார பையனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த இன்சிடென்ட்டே வரேன்னு, இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே சேனல் ஒருத்தர் வச்சிருக்காரு. அந்த அனிமே சேனல் வச்சிருக்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு Q&A பேசும்போது ஒரு சில கமெண்ட் வந்திருக்கு. என்ன கமெண்ட் வந்திருக்குன்னா, நீங்கள் வந்து இன்னொரு சேனல் அந்த சேனலை பார்த்து காப்பி பண்ணி தான் உங்களோட கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, இது வந்து அந்த அனிமே சேனல் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், ட்ரிகர் ஆகிக்கிட்டு இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த அனிமே சேனல் போட்டவர் தான் அந்த கான்செப்டை முத கொண்டாடுறானுங்க. பட் இங்கே இருக்கிற வியூவர்ஸ் என்ன பண்ணுறானுங்கன்னா, சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளை எப்படி சொல்கிறது, ஒருத்தவனும் வீடியோ போட்டிருப்பான், அதே மாதிரி வீடியோ தேடும் போது அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் அங்கங்கே வீடியோ போட்டிருப்பாங்க இல்லையா. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டென்ட் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அன்லெஸ் முழுக்க இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டென்ட் தான் உங்கள் கீழே இருக்குமே தவிர கான்செப்ட்ன்றது யாராலையுமே காப்பிரைட் பண்ண முடியாது. ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவர் போட்டதை இன்ஸ்பயர் பண்ணானோ இல்லை பார்த்து போட்டானோ அது யாருக்கும் நமக்கு தெரியாது. இங்கிட்ட எதிராக இருக்க யூடியூப் சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே மாதிரி வீடியோ ஒன்று போட்டிருக்கான். அந்த வீடியோ போட்டு வரும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 டேரெக்டாக பேசிக்கல, வேறு எதுவுமே பண்ணலை. அது வந்து செகண்டரி, அது விட்டுருங்களேன். இந்த Q&A என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அனிமே சேனல் வச்சிருக்காரு, நான் வந்து காப்பி பண்ணி போடல. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் என்ன மாதிரி வீடியோ தான் போட்டிருக்காரு. என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கனால அவரும் காப்பி அடிச்சு சொல்ல முடியாது, நானும் காப்பி அடிக்கலை. எல்லாருமே யூடியூப்ல வந்து கான்செப்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் போட்டுட்ருக்கோம்னு சொல்லிட்டு நல்லபடியாக சொன்னார். அவரை பற்றி தப்பாக பேசலை. இங்கே இருக்கிற அறவேற்காடு இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, நேராக என்ன பண்ணியிருக்கானுங்க, அந்த எதிரி யூடியூபர்கிட்ட போய் சொல்லியிருக்கானுங்க, அந்த ஆள் வந்து உங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று போடுறான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இந்த ஆள் வந்து ஒரு 5-6 நிமிஷம் தான் போட்டிருப்பான். அது வந்து 10 பொண்ணுன்னா போயிருக்கும். இவன் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறான். அந்த வீடியோ தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கொலை பண்ண போகிறானுங்க, இவன் வந்து சீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கானே. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த அனிமே சேனல் தான் ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட் போட்டுது. ஆனால் இந்த எதிராக இருக்கிற சேனல் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவனை பிடிச்சி அடிச்சு விட்றது. இது மூலிமா அந்த ஆள் வந்து கொஞ்சம் மனவர்த்து போனார். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டு இப்போ நல்லா தான் வீடியோ போட்டுட்ருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அவன் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லாமே வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், அதே மாதிரி தேவையில்லாமல் இருக்கும். ஒரு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் தமிழில் கிளிக்கபிளாக இருக்கலாம், ஓகே. ஆனால் அந்த கிளிக் பைட்டுக்காண்டி ஒரு ஈனத்தனமான வேலை பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஈனப்பறவை தான் அந்த ஆள். ஸோ அந்த ஆளை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் வந்து பிசி பில்ட் பண்ணுற ஒரு சேனல். யாருன்றது நான் சொல்லலப்பா, அது வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணுற ஒரு சேனல். அந்த ஈனப்பிறவியான இருக்கிறவன் இவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவன் வந்து நார்மலாக தான் சொன்னான், பட் இவன் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த பதிலுக்கு வந்து அனிமே சேனலுக்கான வந்து பயங்கரமாக கழிச்சு விட்டாரு. ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக போக வேணாமே. இப்போ வந்து இந்த டாக்ஸிசிட்டி ஃபேன்ஸ் பற்றி பேசினேன் இல்லையா, அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி போகணும்னு பார்த்துக்கோங்களேன். இந்த சூப்பர் ஹீரோ பற்றி வீடியோ போடுறவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டாக்ஸிசிட்டி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கிரிட்டிசிசம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் வயலண்ட்டாக இருக்கும். கிரிட்டிசிசம்ன்றதை விட அவங்களோட அந்த என்ன சொல்கிறது வன்மம் இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரீம் வயலண்ட்டாக இருக்கும். இது ஏன்றதை நம்ம போக பார்ப்போமே. இப்போ அந்த கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய சேனல் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் சேனல் ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு கார் பிராண்ட் ஒரு நேம் அந்த லோகோவில் இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப உள்ளலாம் போக விரும்பலை, அதனால் புரிஞ்சுக்க முடிகிறவங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைக்காரர் வந்து ஒரு காமிக் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அந்த காமிக் வீடியோவில் வந்து ஒரு விஷயத்த வந்து தப்பாக சொல்லியிருக்கலாம், என்னன்றது நம்ம தெரில. அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இங்கே இவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டார். யாரும் அந்த கார் பிராண்ட் லோகோ வச்சிருக்கிறவர். அங்கே போய் இது பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிளாஷ் வருது. என்ன கிளாஷ்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு, யார் அந்த கார் பிராண்ட் செக் பண்ணி பார்த்துருக்காரு, நம்ம காமிக் புக்கு தப்பாக படிச்சிட்டோமான்னு. அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக என்ன தெரியுதுன்னா, அந்த மைக்காரர் வந்து ஏதோ ஒரு ஃபாரின் யூடியூப் சேனல் பார்த்து காப்பி அடிச்சு போட்டதா கண்டுபிடிச்சிட்டு இவர் நாசுக்கா சொல்லிட்டாரு. அதுக்கு அங்கே ஆப்போசிட்டில் என்ன பண்ணியிருக்கு, மைக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு
இழுன்னு இழுத்து நான் அதை வந்து அந்த கண்டென்ட்டே வரல, தம்ப்நெயிலும் டைட்டிலும் அந்த கண்டென்ட் இருக்குது, ஏதாவது கிரிட்டிசைஸ் ஆனாரோ. ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கேயுமே ஒரு சின்ன சின்னன்றதை விட ரொம்ப பெருசாக மாறும். இதில் ஒருபடி போய் என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த கார் லோகோ வச்சிருக்காரு இல்லையா, அவருடைய மதத்தை வச்சு கொச்சப்படுத்துறது, அவர் அந்த ஜாதியான அவரே சொன்னது கிடையாது. பட் இங்கே வந்து இந்த மதத்தை சேர்ந்தவன்னா இந்த ஜாதிக்காரன் தான் சொல்லிட்டு ஒரு பிராண்டு பிரிண்ட் பண்ணி அந்த ஆளை வம்புக்கு இழுக்கிறது, அந்த ஆள் ட்ரிகர் ஆகி மாறி வித்தியாசமாக பண்ணிட்டு இருப்பார். அவரும் பாவம் என்ன பண்ணுவார்னு தெரியல. ஆனால் அவர் கொடுக்குற நியூஸ் வந்து ரொம்ப லெஜிட்டாக இருக்கும். நீங்கள் 100% நம்பலாம். அவரோட விஷயத்த மட்டும்தான் சொல்லுவாரே தவிர நீங்கள் மற்ற யூடியூப் சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். நான் யார் என்னன்னா நான் சொல்லலை, நீங்களா தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பும் கிடையாது. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூபோடைய டாக்ஸிசிட்டி கேங்ஸ்டர். யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாது. இது வந்து நம்ம 1 கிலோ காரர். அந்த 1 கிலோ காரர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடியோஸில் தான் வந்து ஒரு டேங்ஸ்டர்ன்ற இதை வந்து யாரோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் எவனோ ஒருத்தன் இன்சல்ட் பண்ணியிருப்பான் போல். அதனால் இந்த 1 கிலோ காரர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்துட்டு ஆவுன்னா ஒரு கப் எடுத்துட்டு உள்ளே வந்து கோமியத்தை கொண்டாந்து உள்ளே தச்சுட்டு உள்ள மடக்கு குடிச்சிட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய ட்ரேட்மார்க்காகவே பிராண்ட் பண்ணிட்டு இருக்காரு. தப்பு யாருனாலும் செஞ்சிருக்கலாம், அவனை மட்டும் சொல்லணுமே தவிர அவனுடைய ஜெண்டரோ இல்லை அவனுடைய பேக்ரவுண்டோ இல்லை அவனுடைய ஏரியாவோ இந்த மாதிரி தப்பான ஒரு பிராண்டிங் பண்ணவே கூடாது. இது வந்து ஒரு ரொம்ப தப்பான விஷயம். வெற்றிமாறன் கூட தப்பான விஷயம் தான் வட சென்னையில் பண்ணிட்டு இருந்தார். அது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் திருந்திருப்பாருன்னு சொல்லவும் முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிங்கனாலே நார்த் மெட்ராஸ் தான். அதே மாதிரி இங்கிட்டு சவுத்தில் ரவுடிங்கனாலே மதுரை தான். இது ரெண்டை தவிர இங்கே இருக்கிற சினிமாவுக்கு எதுவும் தெரியாது, யதார்த்தமும் தெரியாது. யதார்த்தமாக அறிஞ்சு ஒரு சிலர் தான் படம் எடுக்கிறாங்க. அவங்க நல்லபடியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக போகுன்றத எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போமே. நல்லபடியாக போகுன்றத இப்போ இங்கே வருவோம். நம்ம 1 kg மனிதர் என்ன பண்ணாருன்னு பார்க்குறீங்கன்னா, ரீசெண்டாக மீன்ஸ் ஒரு 3 to 4 எபிசோடுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அந்த வீடியோவில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க வந்து, அது குழந்தைங்கன்னு எப்படி சொல்கிறேன்னா பெண் குழந்தைகள் வந்து வீடியோ ஒன்று போடுதுங்க. என்னென்னா டிக்டாக்லேயோ ரீல்ஸ்லையோ, டிக்டாக் பேன் ஆயிடுச்சு, ரீல்ஸில் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது யாரோ அந்த அதே கிளாஸில் இருக்கிற யாரோ ஒரு எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டானுங்க. அது வந்து பார்த்துட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒன்று திட்டுறதா இருந்தால் அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டை திட்டணும். இது கவர்மெண்ட் ஸ்கூல்னால கவர்மெண்ட் ஸ்கூல் யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அங்கே இருக்க ஹெட் மாஸ்டரையோ, இல்லைன்னா இவர் வந்து யாரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும்னா அங்கே இருக்கிற அந்த எஜுகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருத்தர் இருப்பார், ஒவ்வொரு கல்வி மாவட்டத்துக்கும் ஒருத்தர் இருப்பார். அவங்கள தான் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நடக்குது, இது ஒரு பிரச்சனை, பசங்க இந்த மாதிரி தப்பான ஒரு வே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் மெசேஜாக வச்சுருந்தா பரவாயில்ல. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கும் ஒரு எலிப்புழுக்களவு கூட சம்மந்தம் கிடையாது. மண்டையில் கொஞ்சமாவது அறிவு இருக்கும் கூட அதை யோசிப்பான். ஆனால் நம்ம ஆளுக்கு வந்து அறிவு கிடையாது. கோமியத்தை வந்து லபக்குன்னு வாயில தள்ளுறவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற எந்த ஸ்கீமுமே அந்த ஆளுக்கு வந்து கண்ணுக்கு வந்து தெரியவே தெரியாது. அதே மாதிரி அந்த ஆள் வந்து எந்த ஒரு விஷயமும் பெண் குழந்தைகள் நடந்துடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காதலில் பிரேக்கப் ஆகிட்டாரா, அதனால தான் உட்காந்து வீடியோ போட்டவர் எஞ்சி போட்டுட்டு இருக்காரா. ஏன்னா பின்னாடி வந்து எரியுதான், முன்னாடி வயிறு எரியுதான், பின்னாடி எரியுது, முன்னாடி எரியுது. அவருக்கு வந்து முன்னாடி எரியுறதுனால அவரால் தாங்க முடியாமல் நின்றுக்கிட்டு வீடியோ போட்டுட்டு வன்மத்தை மட்டுமே கக்கி கொண்டிருக்கின்ற ஒரு வன்ம ஆசாமி. இதுதான் பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபேக்கான ஃபெமினிஸ்ட், நான் எல்லாரையும் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் எப்போதுமே படுத்தி பேசுனீங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, கெட்டவங்களை ஆப்வியஸாக தாக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் நல்லவங்களை வந்து அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகும். இப்போ நான் இங்கே பேச போகிறது ஒன்லி ஃபேக் ஃபெமினிஸ்ட்டை பற்றி தான். அதில் ஏதோ ஒரு கிளவியாத்தா வந்து கிளவியாத்தான் சொல்லுவேன். ஃபேக் ஃபெமினிஸ்ட்டை வந்து நான் எப்பயுமே கிளவியாத்தா மட்டும் தான் சொல்லுவேன். அந்த கிளவியாத்தா என்ன பண்ணுதுன்னா, ஒரு வீடியோ மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பசங்க வந்து நாய்களோடு தான் சொல்லி போட்டிருக்கு. இவர் வந்து பதிலுக்கு வெர்பலாக யூஸ் பண்ணால் நார்மலாக வெர்பலாக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாதிரி வாய்க்குச்சல் தனமாக ஒரு வித்தியாசமான விஷயம் ஒன்று பேசி வச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பேசி வைக்கவும் நிறைய கிரிட்டிக்ஸ் வர ஆரம்பிச்சு, நிறைய பேர் கூட அடிக்க வச்சிருக்காங்க, இன்னும் அடிச்சுட்டு தான் இருக்கானுங்க. அந்த ஆள் கூட ரீசெண்டாக ஒரு இடத்துல போய் பேசி ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பிட்டு வந்திருக்காரு. அது எந்த இடம் என்ன ஏதுன்றத நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்போ நம்ம வந்துட்டு இது வரைக்கும் பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த 1 kg நம்பர் வந்து இன்னொரு விஷயத்தில் மாட்டினார். எதில் மாட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு போனோகிராஃபி டிஸ்ட்ரிபியூஷனில் மாட்டினார். எங்கே மாட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு நியூஸ், ஒரு பெரிய டிவி சேனல் பேரை வச்சுட்டு ஒரு லூசு கூதியம் ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான் தெரியுதா. அந்த லூசு கூதியம் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் பேசி அதுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முட்டுசாமி ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தாரு. யார் அது, அந்த ஆள் பேர் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து ஒரே குழு என்னென்னா, அந்த பெரிய ஒரு
ஒரு டிவி சேனல் பேரை வச்சுட்டு அதாவது டிவி சேனல் கிஷோரா என்னமோ இளவு பேர், அந்த என்ன அந்த இளவு மாரி பேர் என்னன்னு தெரில. அந்த இவர் வந்து பெரிய என்ன சொல்கிறது, ஒரு புடுங்கி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அந்த புடுங்கி மாதிரி பேசுகிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அது எப்படி சொல்கிறது, எனக்கு அதை சொல்லவே மண்டகாயுது. அதை நீங்கள் தேடி பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. அதை போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் சொல்ல முடியும். இப்போ அந்த அதே பேர் முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த சேனல் பேர் இருக்கு இல்லையா, அந்த சேனல் பேரை வச்ச கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் பேஜ், ஏதாவது ஃபேமஸான பேஜ் இருக்கும் இல்லையா, அங்கே போய் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி இந்த சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும், நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 6 வீடியோஸ் 200 rupees, 10 வீடியோஸ் ஜஸ்ட் 90 rupees, ஜஸ்ட் 50 rupees, இந்த மாதிரி கூவி அடுத்தவங்களுடைய ப்ரைவசியை கூறு போட்டு வித்துட்டு இருந்த ஒரு ஃபீடோஃபைல் தேடி அப்பேன். அவனுக்கு நம்ம தலைவர் வந்து தூரத்து சொந்தக்காரர் மாதிரி. தலைவர் வந்து என்னுடைய நண்பர் இல்லையா. அந்த ஃபீடோஃபைல் வந்து நம்ம 1kgருக்கு வந்து நண்பராக இருக்கார். அந்த 1kgR என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை பிரச்சனை பெருசாகவுமே என்ன பண்ணிட்டாரு, அவருடைய சேனல் ஹேக் ஆக்கப்பட்டதாக போலியாக ஒரு செய்திகளை சொல்லிவிட்டு உள்ளே இருக்கிற சேனல் இருக்கிற வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி வர்றது குறிப்பிட்ட நாட்கள். அவங்க ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த ஒர்க் ஸ்டேஷன் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதே ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணி தலைவர் அது வரைக்கும் நாடகம் ஆடி சேனல் இன்னொரு கைக்கு போயிடுச்சுன்னா இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த சேனல் இன்னொரு கை போய் இந்த மாதிரி பிரச்சனை வருது இல்லையா, இதுக்கு காரணம் வந்து கேமிங்கில் ஒரு டாக்ஸிசிட்டி. அங்கே கேமிங் கிரிட்டிசிசம்ன்றது எல்லாருமே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் கேமிங் கிரிட்டிசிசம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது வந்து இன்னொருத்தர் வந்து தப்பான வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்குமே அந்த கேமிங்கில் கிரிஞ்சுன்றது தேவையான விஷயம் தான். ரொம்ப உருன்னு உட்காந்து விளையாடவும் முடியாது, ரொம்ப தான் மெத்தமடித்த மேதாவி மாதிரி விளையாட முடியாது, கொஞ்சம் இது மாதிரி பண்ணி தான் விளையாட முடியும். பட் அது இன்னொருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கணும். நம்ம ஓபி டோப்காரர் இருக்கார் இல்லையா, அந்த ஓபி டோப்காரர் வந்து கேஸ்லாம் மாட்டி போயிட்டு வந்தவர். அந்த ஆள் தான், அந்த ஆள் பேர் நான் சொல்லலை. அந்த ஆள் பேஜில் தான் இது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் அந்த ஆளுமே வந்து உத்தம சிகாமணி இல்லையா, எந்த அளவுக்கு கொச்சையாக பேச முடியுமோ கொச்சத்தனமாக பேசிக்கிட்டு எச்சத்தனமாக பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு கன்றாவியான ஒரு ஜென்மம். அந்த முட்டு கொடுக்குறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த முட்டு கொடுக்குறன்றது அவங்களுடைய மிஸ்ஸஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். இவர் வந்து பேசவே இல்லையா, ஆனால் இவர் பேசினதா யாரோ ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்களாம். எப்படி ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் லைவ் போடுற சேனலில் இருக்கிற ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களே ரிலீஸ் பண்ணாங்களாம். இதுதான் ஒரு விஷயமா வச்சு இவனுங்க இந்த ஒரு சேனலால் இவர் மாட்டினார். நம்ம டிவிக்காரர் கோயம்புத்தூர் மாட்டினார். அந்த டிவிக்காரர் கோயம்புத்தூர் மாட்டும் போது தான் நம்ம 1kgரும் மாட்டிக்கிட்டாரு. இவன் மேலே கிரிட்டிசிசம் வைக்கும் போது என்ன பண்ணுறான்னா, இவன் வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி கொடுக்குறான். என்ன மாதிரி த்ரெட்டு கொடுக்குறான்னா, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த மூதேவியில் ஒரு சிவப்பு சேனல் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பின்னாடி கட்ட சேனல். அந்த மூதேவி இருக்கிற பின்னாடி கட்ட சேனலோடைய ஃபார்முலாவை நம்ம 1kgரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம 1kgரை பற்றி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்னென்ன ஓல்மரித்தனம் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறோமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் தான் வந்து ஒரு உத்தமர், நான் வந்து ஒரு ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்களுக்காண்டி இது பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ரைட். ஆனால் எங்களுக்கு வந்து ஐ ஒன்லி நீட் டிக் ஃபார் நைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில டைலாக்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஈன பிறவி. அதுதான் நம்மளால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க, இன்னும் நிறைய ஜானர் இருக்குது. நீங்கள் தொட்டிங்கன்னா மூவி ஜானர் மாதிரி யூடியூப்லேயே வந்து இந்த கிரிட்டிசிசம் ஜானர், கிரிஞ்சு ஜானர், அப்புறம் ஸ்கேமர் ஜானர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஜானரும் போயிட்டே இருக்கும். இதை நான் இன்ஸ்டாகிராம் பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் 2 தான். நீங்கள் வந்து ஏமாறுற வரைக்கும் உங்களை கடவுள் மாதிரி நம்பிக்கிட்டு இருப்பானுங்க. அதே இது நீங்கள் வந்து அவனை உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை மொத்தமாக சொல்லி முடிச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் அடிக்கிற ஒரு கேவலமான புத்தி உள்ள சேனல்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராம் பற்றி நம்ம அவ்வளோவா பார்க்க வேணாம். ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது, குப்பமேட்டுக்குள்ளே தங்கம் இருந்தாலும் மக்கள் எல்லாருமே அந்த தங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு குப்பமேட்டுக்குள்ளே தான் மூழ்கி விளையாடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மைண்ட் செட் உள்ள பீப்புள்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அந்த தங்கத்தை பற்றி யாருக்குமே கவலையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து யூடியூப்ல இருக்கிற இந்த தவறான கிரிட்டிசிசம். சரியான கிரிட்டிசிசம் வச்சோம்னா உருட்டு கதைகளை விட்டு விளாசுறது, அப்புறம் வந்து ஊருக்கு நல்லது சொல்லுவானுங்க. ஆனால் இவனுங்க வந்து 1 நம்பர் ஃப்ராட் பயிலாக இருப்பானுங்க. அதனால் எப்பயுமே யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குறீங்க, அங்கே வந்து ஒரு கொலிகாக தான் பார்ப்பீங்க, அவனை ஒரு பெரிய ஃப்ரெண்டாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிக்கலாக இருக்குமோ அதே மாதிரி தான் யூடியூப்ல இருக்கிறவனை உங்களுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டியூரேஷன் மிஷினாக மட்டும் பார்த்துக்கோங்களே தவிர, அவனை வந்து பார்த்துட்டு இவர் பெரிய ஹியூமனிட்டி புடுங்குறாரு தெரியுமா, இவர் வந்து ரொம்ப நல்லவர் தெரியுமா, இவர் வந்து வல்லவர் தெரியுமான்னு சொல்லிட்டு யாருக்கும் சொம்படிக்காதீங்க. நீங்கள் சொம்படிச்சிங்கன்னா உங்கள் மேலே அவன் குதிரை ஏறி போயிடுவானே தவிர நீங்கள் மண்ணோட மண்ணா அங்கேயே உட்காந்துற நிலைமை தான் உங்களுக்கு வரும். அதனால் யூடியூப் இஸ் அ என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம், நாட் அன் எமோஷனல் பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ.